ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம கிர்னி பழம் ஜூஸை ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சீசன் இருக்கும்போதே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிர்னி பழம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. கிர்னி பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த பழம். உங்கள்கிட்ட எந்த கிர்னி பழம் கிடைச்சாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தி இல்லை பீலர் வச்சு இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கிர்னி பழத்தோட ஜூஸை நீங்கள் டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எஃபெக்டிவான ஜூஸாக இருக்கும். அதே போல் சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. பாருங்கள், இதே போல் கிர்னி பழத்தோட தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். முழு பழத்தையும் பீல் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி க்ரீன் கிர்னி. கிர்னி பழத்தில் நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு கிடைச்சது இந்த லைட் க்ரீன் கிர்னி தான். இப்போ இதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நார்மலாக ஸ்பூன் இல்லை கையாலேயே கூட இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த விதையெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் ஒரு 2-3 நாள் வெயிலில் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா அதோட தோலெல்லாம் வெடித்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த விதையை மட்டும் சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். இந்த விதை எல்லாத்தையும் பாயசம் இல்லை ஏதாவது ஸ்வீட் ரெசிபி பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதே போல் இன்னொரு பாதியிலையும் நான் விதையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பழத்தில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சா 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். நான் இன்றைக்கி ஜூஸுக்கு ஒரு பழம் ஃபுல்லாக போட போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பழத்தை ஃபுல்லாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பழத்தில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. சம்மர் சீசனில் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட் இது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பழத்தை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக சக்கரை தூவி கூட சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பழத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பழத்தோட தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். 3-4 டேபிள் ஸ்பூன் சக்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட லைட்டாக ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். இந்த ஃபுட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இந்த ஜூஸ்க்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே எந்த அளவுக்கு தண்ணியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். கிளாஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஐஸ் க்யூப் சாப்பிட மாட்டிங்கன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே சப்ஜா விதையை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா விதை உடம்புல இருக்க சூட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸ் மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சம்மர் டைமில் ஜில்லுன்னு இது போல் ஜூஸ் ட்ரை பண்ணி குடிங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ரொம்ப காஸ்ட்டும் ஆகாது. நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது கண்டிப்பாக குடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.